காசி யாத்திரை. காசிக்கு செல்ல விரும்புவோர் முதலில் ராமேஸ்வரம் செல்ல வேண்டும். அக்னி தீர்த்தமாகிய கடலில் நீராடி ஈர உடையுடன் 3 தடவை மூழ்கி எழ வேண்டும். ஒவ்வொரு தடவை மூழ்கும் போதும் ஒரு பிடி மண்ணை எடுத்து லிங்கமாக பிடிக்க வேண்டும். முதல் தடவை சேது மாதவ என்றும், 2வது பிடி மண்ணை எடுக்கும்போது பிந்து மாதவ என்றும், 3வது பிடி மண் எடுக்கும்போது வேணு மாதவ என்றும் கூறி லிங்கமாக பிடிக்க வேண்டும். பின்னர் 3 லிங்கங்களையும் கரையில் வைத்து விபூதி, சந்தனம், வில்வ இலை சாற்றி 5 எழுத்து மந்திரம் கூறி வழிபட வேண்டும். சேது மாதவ லிங்கத்தை மட்டும் எடுத்து பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து ராமநாத சுவாமி, பர்வதவர்த்தினி அம்மன் அவர்களை வணங்கி மாலை சாற்றி வழிபட்டு காசிக்கு செல்ல வேண்டும். உடனே காசிக்கு செல்ல இயலாதவர்கள் சேது மாதவ லிங்கத்தையும் கோடி தீர்த்தத்தையும் தமது வீட்டின் பூஜை அறையில் வைத்து காசி செல்லும் வரை வழிபட வேண்டும். காசி செல்பவர்கள் முதலில் அலகாபாத் சென்று சேது மாதவ லிங்கத்தை திரிவேணி சங்கமத்தில் இட்டு அங்கிருந்து சிறிது தீர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து காசி சென்று விஸ்வநாதருக்கு ராமேஸ்வரத்திலிருந்து எடுத்து வந்த கோடி தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். அதன் பின்பு கயா சென்று தமது முன்னோர்களுக்கு பித்ருக்கடன் மோட்ச தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு மீண்டும் ராமேஸ்வரம் வர வேண்டும். அலகாபாத்தில் எடுத்த தீர்த்தத்தை ராமேஸ்வரம் ராமநாதருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு காசி ராமேஸ்வர யாத்திரையை நிறைவு செய்ய வேண்டும்.